இன்னைக்கு எபிசோட்ல விஜயாவை வெளியே வர வைக்கிறதுக்காக முத்து பார்வதிக்கு கால் பண்றான். ரோஹிணியும் மனோஜும் மறுபடியும் விஜயா ரூம் கதவை தட்ட ஆரம்பிக்கிறாங்க. நகை விஷயத்துல முத்துவுக்கும் மனோஜுக்கும் சண்டை ஆயிடுது. இவங்க எல்லாரும் சண்டை போட்டுட்டு இருக்கும் போதே பார்வதி வீட்டுக்கு வராங்க. பார்வதி சொல்லியும் அண்ணாமலை விஜயா கூட பேச முடியாதுன்னு சொல்லிடுறாரு. விஜயா கதவை திறந்து பார்வதியை மட்டும் உள்ள இழுத்துட்டு கதவை மூடிடுறாங்க. விஜயா எப்ப வருவாங்கன்னு அண்ணாமலையை தவிர மத்த எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. பார்வதி கிளம்புறேன்னு சொல்லிட்டு விஜயா கையை பிடிச்சு வெளியே இழுத்துட்டு வந்துடுறாங்க. பார்வதி அண்ணாமலை கிட்ட விஜயாவை மன்னிச்சுட்டு பேசுங்கன்னு சொல்றாங்க. பண்ண தப்புக்கு மன்னிப்பு கேட்க சொல்லுங்க, பேசுவாருன்னு முத்து சொல்றான். என்கிட்ட மன்னிப்பு கேட்க வேண்டாம், முதல்ல மீனா கிட்ட மன்னிப்பு கேட்கணும்னு சொன்ன உடனே விஜயாவுக்கு பயங்கரமா கோவம் வருது. நான் அவகிட்ட மன்னிப்பு கேட்கணுமான்னு கேக்குறாங்க. தப்பு பண்ணவங்க யாரா இருந்தாலும் எந்த வயசுல இருந்தாலும் மன்னிப்பு கேட்கணும்னு முத்து சொல்றான். விஜயாவுக்கு தப்பு பண்ணிட்டோன்ற எண்ணமே இல்ல. இவ்வளவு பேருக்கு முன்னாடி நான் உன் கால்ல விழுவேன்னு நினைச்சியா? நான் யாருக்கும் இறங்கி போக மாட்டேன்னு சொல்றாங்க. இப்ப மீனா கிட்ட மன்னிப்பு கேட்க முடியுமா முடியாதான்னு அண்ணாமலை கேக்குறாரு. என் உடம்புல உயிர் இருக்கிற வரைக்கும் அப்படி ஒண்ணு நடக்காதுன்னு விஜயா சொல்றாங்க. உன் நகையை எடுத்ததுக்கு தானே எல்லாரும் முன்னாடியும் என்னை அசிங்கப்படுத்தின. காலனாவுக்கு பெறாத நகை இந்தா பொறுக்கிட்டு போன்னு சொல்லி வளையல கழட்டி மீனா மேல போடுறாங்க. முத்து கோவப்பட்டதுக்கு என்னடா என் தலையை எடுத்துருவியா, எடுத்துக்கோன்னு சொல்றாங்க. என்ன நடக்க போகுதுன்னு நாளைக்கு எபிசோட்ல பார்க்கலாம்.